ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி போஜா. இந்த வீடியோவில் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னா, துபாயில் ஸ்கூல் ஃபீஸ்லாம் எவ்வளோ இருக்கும், இந்தியாவில் ஸ்கூல் படிச்சுட்டு இங்கே வந்து புதுசாக ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வெப்சைட்டில் எப்படி சர்ச் பண்ணணும், அப்புறமா கம்மியான ஃபீஸில் எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டுக்கு புக்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் கரிக்குலம்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இந்தியன் கரிக்குலம்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட டவுட்டும் கிளியர் ஆகும். வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஜூலை மந்த்து தான் வந்தோம். அந்த டைமில் மோஸ்ட்லி வந்து இந்தியன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து அட்மிஷன் க்ளோஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய ஸ்கூல் ஏறி இறங்கினோம், ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் அட்மிஷன் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஸ்கூலில் நிறைய ஸ்கூல் போனோம், எந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஓப்பனாக இருக்கோ அங்கே சேர்த்துடலாம், இல்லைனா 1 இயர் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த ஸ்கூலுக்கு போகும்போது அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபீஸும் ரொம்ப அதிகம். எவ்வளோனா டோட்டலாக வந்து 20,344. நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தோன்னா 5 lakhs கிட்ட வந்துடுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கூலில் தான் அட்மிஷன் இருக்குது, இல்லைனா 1 இயர் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சேர்த்தோம். ஆல்ரெடி வந்து மார்ச் ஃபஸ்ட்லேயே வந்து யூகேஜி முடிச்சிட்டா. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 months கிட்ட அவள் வந்து ஸ்கூல் போகலை. அதனால் சரி எப்படியாவது எந்த ஸ்கூலாவது கிடைச்சா போதும், அங்கே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் மோஸ்ட்லி நிறைய ஸ்கூலில் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு ஃபீஸ் வந்து அந்த ஸ்கூலை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 500 எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து சும்மா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முடித்ததும் மற்ற டேர்ம் ஃபீஸ் எல்லாம் வந்து கட்ட சொல்லிட்டாங்க. அதனால் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டலாக 1 இயருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸை வந்து பே பண்ண சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கூல் ஃபீஸ் வந்து 12,744. டோட்டலாக 3 டேர்முக்கும் சேர்த்து வந்து 12,744. அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நம்ம அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 தனியாக கட்டணும், அது தனியாக. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனியாக. தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படி எதுவுமே நடக்கலை, அதுக்கு வந்து 1000 ரம்ஸ். தென் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு 500, மெடிக்கலுக்கு 1000, மெடிக்கல்லாம் ஒன்றுமே பண்ணலை, அதுக்கு வந்து 1000. அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு 1000, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து 3600. இது வந்து 3 மந்த்துக்கு வந்து 3600 கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் டேர்ம் வந்து செப்டம்பரில் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஆகஸ்ட்டில் பே பண்ணுறோம், அப்போ வந்து 6700 பே பண்ணோம். அதுக்கப்புறமா டிசம்பரில் டேர்ம் 1 முடிகிறதுக்கு டேர்ம் 1 ஆரம்பிக்கும் போதே, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து 6700 பே பண்ணணும். அதுக்கப்புறமா தேர்ட் டேர்ம் வந்து மார்ச் 1 ஆரம்பிக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 months இருக்கும். ஸோ அப்போ வந்து 6944. இதுதான் வந்து 3 டேர்முக்கு உள்ள ஃபீஸ். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம வீடு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்மியாகும் இல்லை அதிகமாகும். ஸோ இந்த டேர்ம் ஃபீஸை வந்து நம்ம வந்து மந்த்லி கூட பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட்டில் நம்ம சேர்க்கும்போது 6700, அதுக்கப்புறமா டிசம்பரில் 6700 அப்படி கட்டலாம், பிரிச்சும் கட்டலாம். இப்போ மந்த்லி பே பண்ணோம் அப்படின்னா 4 monthsக்கு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ 4 monthsக்கு ஒரு டேர்ம் இருக்கும். ஒரு மந்த்லி பே பண்ணுறோம் அப்படின்னா 1675 பே பண்ண. டிஸ்கவுண்ட் வந்து சிஸ்டர்ஸ், அவங்களோட அக்கா இல்லை அண்ணன் யாராவது படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா டீச்சராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டீச்சரோட பொண்ணு அங்கேயே படிக்கிறான்னா அதுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ வந்து அதுக்கு டிஸ்கவுண்ட். நவம்பர் மந்த்தே வந்து இங்கே இந்தியன் ஸ்கூல்லலாம் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் போனோம் இந்தியன் ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு
அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு இப்போயே போனோம். அண்ட் வந்து உடனே கிடச்சிருச்சு. பாப்பா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. அதில் வந்து பாஸ் ஆகி அவங்களுக்கு இந்தியன் ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து டேர்ம் 1 மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகைன் வந்து கிரேட் 1 தான் சேர போகிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் கரிக்குலத்தில் இயர் 2 படித்தாங்கன்னா அகைன் இந்தியன் கரிக்குலம் போகும்போது அதே தான் படிப்பாங்க. ஏன்னா ஏஜ் வந்து டிஃபர் ஆகும். அங்கே வந்து ஒரு இயர் பிரிட்டிஷ் கரிக்குலமில் 1 இயர் வந்து அதிகமாக இருக்கும். இந்தியன் கரிக்குலமில் 1 இயர் வந்து கீழே தான் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் சேம் அதே தான் படிக்க போகிறாங்க. அதனால் இது மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஸ்கூல்லேருந்து மெயில் வந்ததுமே அப்புறம் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்டோம். நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துப்பீங்களா நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க ஓகே டிஸ்கண்டினியூ பண்ணுங்கள், ஆனால் வந்து டேர்ம் 1ஓட அந்த மார்க் ஷீட் வந்து வேணும், அது இருந்தால் தான் வந்து இங்கே சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேர்ம் 1 மார்க் ஷீட்டு இந்த ஸ்கூல்லேருந்து கிடைச்சாதான் அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியும். அதனால டிசம்பர் மந்தில் தான் டேர்ம் 1 வந்து நடக்குது. நாங்கள் வந்து சரி ஒரு டேர்ம் தானே முடிச்சிருக்காங்க, இந்த 6500 போதும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸும் அந்த ஃபைனல் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் பே பண்ண சொன்னாங்க. ஸோ 6700 ப்ளஸ் வந்து அந்த ஃபஸ்ட் டேர்ம் உள்ள அந்த மார்க் ஷீட் வாங்குறதுக்காக அந்த 5805. ஸோ 5000 வந்து கட்டணும். எதுக்காக அப்படின்னா அந்த மார்க் ஷீட் கிடைக்கணும். அப்படின்னு எதுக்காக அப்படின்னா கேஹெச்டிஏ வந்து நம்ம ஒன்ஸ் துபாய் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஹெச்டிஏ என்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேஹெச்டிஏ சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதனால் இங்கே வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த ஸ்கூல் போகும்போது நாங்கள் அகைன் என்ரோல் பண்ண மாட்டோம், அவங்க ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து டேர்ம் 1ஓட மார்க் ஷீட் இருந்தால் தான் வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கூட ஒரு 10 days தான் போயிருப்பாங்க. ஸோ 3 months தான், 3 months கம்ப்ளீட்டட் அண்ட் ஒரு 10 days ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ் தான் போயிருப்பாங்க. அதுக்கே வந்து 13,644 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 13,600 ஸோ நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு 3 lakhs கிட்ட வருது. 3,10,537 rupees. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 3 monthsக்கு நாங்கள் வந்து 3 lakhs வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 monthsக்கு வந்து 3 lakhs கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சரி ஒரு டேர்ம் தானே முடிச்சிருக்கா, 6700 தானே, இதோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோன்னா இந்த 6000ஓட தான் முடியும் அப்படின்னு நினச்சோம். நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது 1.5 lakh தானே வருது. சரி ஓகே இதோட டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த மார்க் ஷீட்டுக்காக அகைன் வந்து 6944 பே பண்ணி டோட்டலாக 3 lakhs கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணாங்க. லேர்ன் பண்ணதை விட இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய, அவ்வளோவா வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் தான் வைப்பாங்க அண்ட் ப்ரோக்ராம்ஸும் வந்து நிறைய இல்லை. ஸோ வந்து யூகேஜியில் படித்தா அதே தான் படித்தேன். செகண்ட் டேர்மும் பே பண்ண மாதிரி தான். செகண்ட் டேர்முக்கும் வந்து 6700 தான் வரும், அதுவும் பே பண்ண மாதிரி தான். அப்போது நாங்கள் நினச்சோம் சரி அப்போது செகண்ட் டேர்மும் எழுதி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாமா, டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். அப்போது வந்து எக்ஸ்ட்ரா 7000 பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ வேண்டாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ஒரு டேர்மே போதும், ஒரு 3 months வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்தியாவிலேருந்து இப்போ புதுசாக ஜூலை மந்தில் வரீங்க, கேஜி சேர்க்கணும் இல்லை கேஜி முடிச்சுட்டு கிரேட் 1 சேர்க்குறீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்கூலில் கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 monthsலேயே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து புதுசாக என்ரோல் பண்ணுங்கள். குழந்தைங்கள வந்து ஒரு நர்சரியிலையோ இல்லை வீட்லேயே வந்து நம்மளே சொல்லி கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கூலு கிடச்சி அதில் 1 year படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறத விட நம்ம வீட்லேயே வச்சு கற்றுக் கொடுக்கலாம். இல்லைனா ஒரு நர்சரிக்கு அனுப்பலாம். அங்கே ஜஸ்ட்டு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷ் கரிக்குலத்தில் இருக்கிற ஃபீஸ் டீட்டெயில்ஸ்.
பிரிட்டிஷ் கரிக்குலத்தில் இந்தியன் கரிக்குலம் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இந்தியன் ஸ்கூல்லையும் வந்து சில ஸ்கூல் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்தியன் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறமா ஷார்ஜாவில் கிரெசன்ட்டுன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலு கல்ஃப் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் ஸ்கூல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் வந்து இந்தியன் ஹை ஸ்கூலில் பார்க்குறேன். ஸோ இங்கே இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஸ்கூலு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஹை ஸ்கூல் தான். இங்கே அட்மிஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே நான் அட்மிஷன் போகும்போதே வந்து வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கு கூட போகிறதுக்கே உள்ள இடம் இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். அண்ட் நல்லா ட்ரெயின் பண்ணுறதும் வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. டிசிப்ளினும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இங்கே மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து இங்கே தான் சேர்க்க ஆசைப்படுவாங்க. அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் வந்து மலையாளம், ஹிந்தி 2 லாங்குவேஜ் தான் இருக்கும், தமிழ் இருக்காது. ஸோ வந்து ப்ரீகேஜிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாட் போட்டு தான் அவங்க வந்து எடுப்பாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா ப்ரீகேஜிக்கும் கேஜிக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கேஜி 2 வர நிறைய பேர் வெளியே இது பண்ணிவிட்டு கிரேட் 1லேருந்து அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணும்போதே கிடச்சிருச்சு. அதனால் இயர்லி வந்து 5525 தான். இப்போ நம்ம பிரிட்டிஷ் கரிக்குலம் பார்த்தோன்னா ஒரு டேர்முக்கே வந்து 6700. அதை விட கம்மி ரேட்டில் நம்ம 1 இயர்க்கே முடிச்சிடலாம் பாருங்கள். 1 இயருக்கு அப்புறம் பெர் மந்த்துக்கு வந்து 552 தான். ஸோ டோட்டல் வந்து ஒரு 1,50,000 அவ்வளோதான் வரும் 1 இயருக்கு. இதை விட கம்மியாக இருக்கிறது ஒரு 2-3 ஸ்கூல் இருக்குது. ஷார்ஜாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து கிரேட் 4 வர கோஎடாக இருப்பாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றாவே கிளாஸ் நடக்கும். 4th மேலே வந்து தனித்தனியாக கிளாஸ் நடக்கும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃபீஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூலோட நேமை வந்து போட்டுட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இல்லைனா அந்த ஸ்கூலோட வெப்சைட்லேயும் போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து வரும். மோஸ்ட்லி வந்து இங்கேயே கொடுத்துருவாங்க என்னென்ன ஃபீஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கல்ஃப் இந்தியன் ஹை ஸ்கூல். கிரேட் 4th தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5600 சேம் தான், கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து கல்ஃப் இந்தியன் ஹை ஸ்கூல், இங்கேயும் வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது போக இங்கே கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் போக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம வீடுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது போக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதை தவிர வேறு எந்த ஃபீஸும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா டேர்முக்கு நம்ம ஃபீஸ் கட்டிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எது வந்து நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மந்த்லி ஃபீஸா இல்லை டேர்ம் வைஸ் நம்ம கட்டுறோமா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பே பண்ணிடலாம். ஸோ இது தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான், வேறு எந்த ஃபீஸும் வந்து கேட்க மாட்டாங்க இடையில. ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.